கடிகார மனிதர்கள் அப்படின்னு தமிழ்ல ஒரு புது படம் உருவாகிட்டு இருக்குங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துடைய ஆடியோ லான்ச் விஷுவல்ஸ் இப்ப பார்த்துட்டு வந்துடலாம். திரு கதிரேசன் அவர்கள் கபாலி திரைப்படத்தில் வில்லனாக நடித்திருந்த நடிகர் கிஷோர் ஹரிதாஸ் திரைப்படத்தை அடுத்து கடிகார மனிதர்கள் படத்தில் நாயகனாக நடித்து வருகிறார். வாடகை வீட்டில் வசிக்கும் நபர்கள் இன்று சென்னையில் படும் அவஸ்தையை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள படம் தான் கடிகார மனிதர்கள். இதில் கிஷோருக்கு ஜோடியாக லதா ராவ், முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகர் கருணாகரன், அறிமுக நாயகி ஷெரின் மற்றும் பலர் நடித்துள்ளனர். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாக்கியராஜ், வி.சி. குகநாதன், தயாரிப்பாளர் கதிரேசன், தயாரிப்பாளர் தேனப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய வி.சி. குகநாதன், கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரை அறிமுகப்படுத்தியது தமிழர் ஏவிஎம் என்ற தமிழ் நிறுவனம் தான். ராஜ்குமார் மகன் தமிழர்களுக்கு எதிராக செயல்படலாமா, தண்ணீர் தரமாட்டேன் என்று சொல்லலாமா என காவேரி பிரச்சனையை பற்றி மேடையில் ஆவேசமாக பேசியுள்ளார். யார் ராஜ்குமார்? ஏவிஎம் செட்டியார் அவர்கள் வேட கண்டப்பா என்ற படத்திலே உங்களை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் யார் அந்த ராஜ்குமார்? உங்களை அறிமுகப்படுத்தியவர் ஒரு தமிழர் வேட கண்ணப்பா என்ற படத்திலே. அன்று நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டீர்கள்? கர்நாடக எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டீர்கள். அன்னைக்கு உங்களுக்கு சொந்த முகம் இல்லை, கர்நாடக எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்டார். இன்னைக்கு அவர்களோட புதல்வர்கள் அங்க போராடுறாங்க. இது என்ன நியாயம்? நாங்க வந்தாரை வாழ வைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் பாக்கியராஜ் விரைவில் கிஷோரை வைத்து தான் ஒரு படம் இயக்குவதாக தெரிவித்துள்ளார். நான் அவ்வளோ சீக்கிரம் ஆசைப்பட மாட்டேன். ஆனால் இந்த கிஷோர் மட்டும் எனக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருந்துட்டு கடை நம்ம டைரக்ஷனில் இன்னும் நடிக்க வைக்கலையே வர அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த முழுமையான அவங்களுடைய திறமைகள் வெளிவர அளவுக்கு ஏதாவது கேரக்டரைசேஷன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அந்த மாதிரி கிஷோரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஃபீலிங் உண்டு. ஆனால் கூடிய சீக்கிரம் அது நிறைவேறும். மேலும் விழாவில் பேசிய தயாரிப்பாளர் கதிரேசன், நடிகர் கிஷோர் தான் தயாரிப்பில் உருவான பொல்லாதவன் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் என்பதை மேடையில் மகிழ்ச்சியுடன் கூறினார். எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் அப்படின்னா, நான் தயாரித்த பொல்லாதவன் படத்தில் சார் அறிமுகமானார். அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒரு பெரிய, அதாவது தயாரிப்பாளர் நடிகர்னு சொன்னீங்கன்னா அவர் தான் சொல்லணும். கேட்பார், எதையுமே ஸ்பாட்டில் பண்ண மாட்டார். என்னென்னு அவர் வாட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பார். அவ்வளோ ஒரு சின்சியரான ஒரு நடிகர். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகி போச்சு. அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய ஒரு அவார்டு அங்கீகாரங்கள் கொடுக்குங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேரக்டரோட பெயின்களை பார்க்கும்போது எனக்கு பத்திரிகையாளர்களுக்கு படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல்களை திரையிட்ட படக்குழுவினர் பின் இயக்குனர் பாக்கியராஜ் படத்தின் இசையை வெளியிட மற்ற சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர். உத்ரா சினிமா செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.